வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். நீங்கள் நேற்று அப்லோட் பண்ண ரீடிங் பார்க்கல அப்படின்னா, அதாவது உங்களோட மூதாதையர்கள்கிட்டேருந்து வந்து ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன், கோ அண்ட் வாட்ச் இட். ஏன்னா கிட்டத்தட்ட அதே எனர்ஜியை தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்கிறாங்க, பிரபஞ்சமும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மெயின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு லீகல் சுச்சுவேஷனில் ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. இந்த சுச்சுவேஷன் நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் நிறைய செட்பேக்ஸ், லாஸில் வந்து சாதாரண லாஸ் இல்லை. நான் வந்து கொஞ்சம் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு காரணம், இந்த லாஸ் என்னங்கிறது என்னால் பார்க்க முடியுது. ஃபினான்ஷியல் லாஸ், உங்களோட டிக்னிட்டி போகிறது, உங்களோட பேர் அடிப்படுறது, உங்கள் பேரை எல்லாரும் அழிக்கிறது. இட்ஸ் லைக் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி வேலையே நடந்துட்டுருக்கு. இந்த சதி வேலையை பண்ணுறது 2 விஷயம். இந்த சதி வேலைக்கு காரணமாக இருக்கிறது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் ஃபெமினன் எனர்ஜி. இட்ஸ் லைக் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களா கூட இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்களா இருக்கலாம். அவங்க உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடித்து பின்னாடி உங்களுக்கு குழி பறிச்சிட்ருக்காங்க. சப்போஸ் இதே சுச்சுவேஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க, நீங்கள் ஒரு லீகல் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கணும், ஆனால் வந்து அதை தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க. இட்ஸ் லைக் இது வந்து உங்களோட ஃப்ளிங்காக கூட இருக்கலாம், உங்களோட வந்து தமிழில் சொன்னால் ரொம்ப கொச்சையாக தான் இருக்கும், பட் இட்ஸ் தொடுப்பு. இது வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ். இதோடு நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா, இவங்க வந்து நல்லவங்க கிடையாது. இவங்க வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பிளான் இங்கே வச்சுருக்காங்க. அந்த பிளான் என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேட்டு நீங்கள் வந்து ரொம்ப அப்செட் ஆகக்கூடாது. ஏன்னா அதுதான் அவங்களோட உண்மையான ஸ்வரூபம். ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணனா கண்டினியூ பண்ணலாம். பிரபஞ்சமும் உங்களோட ஆன்சஸ்டர்ஸும் ஒரே விஷயத்த தான் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, இல்லைனா வந்து எனக்கு அந்த எனர்ஜி இல்லை, இல்லைனா ஐ எம் நாட் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு குடிக்கிற பழக்கத்துக்கு ஆளானீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குடிச்சிட்ருக்காங்க ஒரு பர்சன் உட்காந்து. இந்த மாதிரி குடிக்கிற பழக்கத்துக்கு ஆளாகி நீங்கள் வந்து எந்த டிசிஷனுமே எடுக்காமல் போனீங்க அப்படின்னா, எதை இழக்க போகிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன் எதை இழக்க போகிறீங்க. 7 ஆஃப் கப்ஸ். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து காதலை சூஸ் பண்ணலை, உங்கள் கூட இருந்த சுற்றிட்டு இருந்த அந்த ஃப்ளிங்ஸை தான் சூஸ் பண்ணிக்கிங்க. அதாவது கண்டதே காட்சி கொண்டதே கோலம். இட்ஸ் லைக் மை லைஃப் இஸ் ஃப்ரீ, நான் யாரோட வேணால் போவேன், என்ன வேணால் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு ஒரு பொருந்தாத ஒரு ஐடியாலஜியை வச்சு சுற்றிட்டு இருந்திருக்கீங்க. பிரபஞ்சம் வந்து இப்போ சொன்னாங்க, ரொம்ப லேட்டாக இப்போ வந்து இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒன்று ரியலைஸ் பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அழகான ஒரு காதல் இருந்திருக்கு. ரொம்ப அழகான காதல். இந்த பர்சன் வந்து உங்களை வந்து ரொம்ப உண்மையாக நேசித்த ஒரு தூய்மையான காதல் உங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் இந்த காதலை விட்டுட்டு நீங்கள் என்றைக்கு இந்த கன்றாவியை தேர்ந்தெடுத்தீங்களோ அன்றைக்கே உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இன்னுமே நீ அதே பழக்கத்தை கண்டினியூ பண்ண அப்படின்னா இந்த காதலை இழப்பீங்க, பின்னாடி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு வார்ன் பண்ணுறதுக்கு காரணம் இப்போதைக்காக இல்லை, ஃப்யூச்சரில் நீங்கள் இதை நினச்சி ஒரு நொடியும் நொந்து கடைசி நொடி வரைக்கும் நொந்து தான் போக போகிறீங்க. எவ்வளோ அருமையான ஒரு காதலை, எவ்வளோ அருமையான ஒரு பர்சனை இழந்துட்டேன், நான் ஒரு முட்டாள்னு சொல்லிகிட்டே தான் போக போகிறீங்க. பிரபஞ்சம் உங்களை தட்டி அனுப்புகிறாங்க, இப்போயாவது முழிச்சுக்கோ. நீங்கள் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு சாரியாவது அவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் முதுகில் குத்திருக்கீங்க அவங்கள. யாருக்காக? இந்த தொடுப்புக்காக. நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. அந்த அட்லீஸ்ட் நீங்கள் மன்னிப்பாவது கேட்டிங்க அப்படின்னா பிரபஞ்சத்தோட அந்த கொடூரமான கெடுக்குப்பிடியிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அப்படி இல்லை, நான் வந்து பண்ணுறதே தான் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு காத்துட்ருக்கிறது, நீங்கள் போய் மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ், இல்லைனா வந்து யார்கிட்டையாவது ஒரு கிடுக்குப்பிடி, உங்கள் வேலை போயிடுச்சு, இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட சொத்து இனிமே உங்களுக்கு வராது, அது வந்து பேரடியாக உங்கள் தலையில் இறங்கும். இட்ஸ் நாட் ஜோக். அதனால தான் நம்ம ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச கற்பனை, உங்கள் கற்பனையான ஃப்யூச்சர், இதெல்லாம் வெறும் கற்பனை கோட்டை தான். இதுக்கு மெயின் காரணம் யார்? நீங்கள் போட்ட ஆட்டம். நீங்கள் தலை தெரியாமல் ஆடி இருக்கீங்க. இட்ஸ் லைக் யாரோட வேணா போகிறது. இது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள கூட இருக்கலாம், அவங்கள காயப்படுத்தியிருக்கலாம். என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அங்கே போய் நீங்கள் சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தலை அப்படின்னா பிரபஞ்சம் உங்களோட சமாதான உடன்படிக்கை பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு கொடூரமாக நீங்கள் நடந்திருக்கீங்க. இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற பரிசு, காதல் பரிசு இல்லை, கர்மாவோட பரிசு. இங்கே நீங்கள் வந்து இந்த ஃப்ளிங்கை சூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து இது ரெண்டுமே வந்து விளங்காத ஆப்ஷன். நீங்கள் வந்து இங்கேருந்து வெளியில் வரணும், ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணி. உங்களால் இதுலேருந்து வெளியில் வர முடியும்னா எஸ், இங்கே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த பர்சன் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட நைஸாக பேசி, இந்த பர்சன் குதிரை வந்து ஆக்சுவலாக வெளியில் போகணும், ஆனால் உங்களை நைஸாக பேசி சில கான்ஸ்பிரசி, ஒரு சதி வேலை இங்கே நடந்துட்டுருக்கு. உங்களை வந்து ட்ராப் பண்ணி திரும்ப உங்களை வந்து ஒரு இடத்துல அடைச்சி வைக்க போகிறாங்க. இந்த ஒரு ட்ராப்புக்கு நீங்கள் விழுந்தீங்க, உங்கள் வாழ்க்கை குட்டிச்சவர் தான். இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு அப்படியே கை கழுவி சோப் போட்டு கையை தொடச்சிட்டு போகிறாங்க. இட்ஸ் அ ஃபைனல் வார்னிங். திரும்பவும் சொல்ல, அதனால தான் உங்களோட ஆன்சஸ்டர்ஸும் நேற்று ரீடிங்கில் வந்து இதை சொன்னாங்க மெயினாக. அது ஃபைனல் வார்னிங்காக வந்தது.
இங்கே பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து இந்த சூழ்நிலையிலேருந்து உங்களால் எஸ்கேப் ஆகி உங்களால் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மரியாதைக்குரிய ஜென்மமாக, சாரி டு சே தட், எனக்கு இந்த எனர்ஜி பார்த்தபடி எனக்கு அவ்வளோதான் வருது, அதுக்கு மேலே வரல. ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆளாக உங்களால் மாற முடியும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து வெளியில் வரும். இந்த காமிக் எனர்ஜி, இந்த நான் வந்து ஸ்லீப் அரவுண்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி என்ன கன்றாவி வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க. பட் இது வந்து உங்களை அழிக்க போகிறது. பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப சொல்லுங்க, மேபி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பீயிங்காக இருக்கலாம், அந்த லோ வைப்ரேஷனல் அட்டாச்மெண்ட்டுக்கு விழுந்திருக்கலாம். இட்ஸ் லைக் அடிக்ஷன். என்ன பேர் சொல்லிக்கிட்டாலும் சரி, பிரபஞ்சம் இனிமேல் இந்த வேலைக்காகுது, உனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாச்சு, நிறைய தடவை ட்ரை பண்ணியாச்சு, நீ திரும்ப திரும்ப இங்கே தான் காலில் போய் விழுவேன்னா உங்களுக்கு காத்துட்ருக்கிறது டிசீஸ். உங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு அடி கொடுக்க போகிறது இல்லைங்க. பாருங்கள், லீகல் சுச்சுவேஷன், டிசீஸ் ரெண்டுமே அட் அ டைமில் உங்களுக்கு வரும். பிரபஞ்சம் அதனால தான் சொல்கிறாங்க, ஓடிடு, இப்போயே ஓடிடு, அதுதான் உனக்கு மரியாதை. இப்போயே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் பேர், உங்கள் மான மரியாதை, அந்த பேசிக் டிக்னிட்டி அதை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். பிரபஞ்சம் வந்து உங்களை அப்படியே வந்து வெறும் தரையில் போட்டு தரன்னு இழுத்துட்டு போக போகிறதில்ல. சப்போஸ் இல்லை நான் ரொம்ப வீக்கு, யார் வந்து என் மேலே கையை வச்சாலும் விழுந்துடுவேன் அப்படின்னீங்கன்னா விழுங்க. இதுக்கு மேலே நீங்கள் எந்திரிக்க போகிறதில்ல. ஐம் சாரி டு சே தட் திஸ் இஸ் யுவர் ஃபைனல் வார்னிங். இதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை வந்து யாராவது நேசிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோயில் கட்டி தான் நீங்கள் கும்பிடணும். நீங்கள் அதை பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் வந்து திரும்ப வந்து அந்த குப்பையிலே போய் இவ்வளோ பார்த்துருக்கீங்க. உங்களையும் ஒருத்தங்க நேசிச்சிருக்காங்கன்னா இட்ஸ் லைக் கடவுள் தான் அவங்க. சீரியஸ்லி. இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரணும்? பிரபஞ்சமோ இல்லை உங்கள் ஆன்சஸ்டர்ஸோ கடைசியாக உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புனாங்க அப்படின்னா லெட்ஸ் see. இது கண்டிப்பாக எல்லாமே கடைசி தான். இதுக்கு மேலே நீங்கள் வெளியில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐ கேன் அஷர் யூ தட். ஹாவ் ஃபெய்த் இன் யுவர் ட்ரீம்ஸ். இன்னுமே உங்கள் கனவுகள் நனவாகும். இன்னுமே வந்து இந்த காதலை வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். எப்போது நீங்கள் மனுஷனாக மாறுற பட்சத்தில், எப்போது நீங்கள் லாயலாக மாறுற பட்சத்தில், காதலுக்கு உண்மையாக இருக்க பட்சத்தில், காதல் உங்களுக்கு உண்மையாக தான் இருக்க போகிறது, எங்கேயும் ஓட போகிறதில்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு உண்மையாக மாறணும். நீங்கள் உண்மையாக இல்லாமல் எது உங்களுக்கு உண்மையாக இருக்கும்? மாற்றத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு வரணும். இப்போ நம்ம அமாவாசையில் இருக்கோம். ஸோ பௌர்ணமி இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ பௌர்ணமிலேருந்து அமாவாசை உங்களுக்கு வந்து நியர்லி 30 days டைம் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், 30 daysக்கு அப்புறம் நீங்கள் அழிவோட பாதையில் பார்ப்பீங்க. லுக் அட் த பிக்கப் பிக்சர். நீங்கள் வந்து உட்காந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப அவசியம். நம்ம வந்து நியூ மூன் எனர்ஜியில் கிட்டத்தட்ட இருக்கும். இப்போ தான் நியூ மூன் முடிஞ்சு சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரிஃப்ளெக்ட் ரிஃப்ளெக்ட் ரிஃப்ளெக்ட். இது வந்து பிளட் மூன். பிரபஞ்சம் வந்து ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. சேஞ்ச் யுவர் எனர்ஜி சாஜிட்டேரியஸ். வாவ், வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இப்போதைக்கு நீங்களாக மாறிடுங்க, நாங்கள் மாத்திரம் நல்லா இருக்காதுன்னு பிரபஞ்சம் உங்களை வார்ன் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் சீரியஸ் வார்னிங், இட்ஸ் நாட் அ ஜோக். ரொம்ப தெளிவான காசு. நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா அழிஞ்சிட்டிங்க. இந்த பக்கம் வந்து நீங்கள் லோ வைப்ரேஷனல் திங்ஸ் ரெண்டுமே போக முடியாது. இங்கேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா குதிரை எடுத்துகிட்டு வேகமாக எங்கேன்னு ஓடிடணும். போய் ஃபஸ்ட் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் இங்கே மன்னிப்பு கேட்டால் தான் இவன் ஏற்றுக்கிறாங்க, அவங்க காதல் திரும்பி வருது. இந்த கேரண்டி வாரண்டிலாம் இங்கே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் மன்னிப்பு கேட்கணும். அப்போ தான் உங்கள் பாவத்துலேருந்து கொஞ்சமாக அது கழியும். அப்போ தான் பிரபஞ்சம் உள்ள ஸ்டெப் இன் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, இந்த ஃபெமினன் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா குயின் ஆஃப் கப்ஸ், இட்ஸ் லைக் தேவதை, எர்த் ஏஞ்சல். நீங்கள் மிஸ் பண்ணது வந்து உங்களுக்கு பெரிய லாஸ். நீங்கள் ஒரு முட்டாள், அவ்வளோதான். அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். இட்ஸ் லைக் அவங்க உங்கள் வாழ்க்கையை தேடி போயாச்சு. உங்கள் வாழ்க்கையில் இப்போ இல்லை அவங்க. நீங்கள் இழந்தது யாரை? ஒரு இட்ஸ் லைக் அ வாரியர் உமன். அவங்களே தனியாக நின்று சாதிச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள். இல்லைனா தனியாக நின்று சாதிக்க போகிறாங்க, அதை நீங்கள் வேடிக்கை பார்க்க போகிறீங்க. இதை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிற தண்டனை. எதை இழந்திருக்கீங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் பார்த்து நொந்து போக போகிறீங்க. டாட்டர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ். இட்ஸ் லைக் எ வெரி அட்ராக்டிவ் ஃபெமினன் எனர்ஜி. ரொம்ப அழகாக இருப்பாங்க, இல்லைனா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு. அவங்க வந்து உங்களை கை கழுவிட்டு போயாச்சு. இட்ஸ் லைக் ஷீ இஸ் நாட் வித் யூ ஃபார் ஷுர். அதனால தான் பிரபஞ்சம் அவங்களோட இருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் அவங்களோட சப்போர்ட் சிஸ்டமாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து தோற்று போயிட்டீங்க, கோழை ஆகிட்டீங்க. இட்ஸ் லைக் கோழைலாம் இல்லை, இது வந்து ரொம்ப கேவலமான எனர்ஜி. ஸோ நீங்கள் இந்த லோ வைப்ரேஷனல் திங்ஸுக்கு போனனால தான் பிரபஞ்சம் வந்து ஸ்டெப் இன் பண்ணாங்க. உங்கள் ரோலை யார் இப்போ ப்ளே பண்ணிட்டுருக்கா? பிரபஞ்சம் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டோன்ட் ப்ளே சீரியஸ்லி, டோன்ட் ப்ளே. பிரபஞ்சத்துக்கு கோவம் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும். 7 ஆஃப் ஸ்டாஃப்ஸ் பிளாக் பண்ணிட்டாங்க உங்களை. அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் போராடிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்காங்க. உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க. யூ ஆர் நாட் இன் ஹர் லைஃப். உங்களை தூக்கி போட்டு போயாச்சு அவங்க அடுத்தது எங்கே போயிட்டுருக்காங்க? அவங்களோட வெற்றி. நீங்கள் பண்ண துரோகம் வந்து பச்சை துரோகம். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, பாலத்தில் நின்றுட்டு இருந்தவங்கள பிடிச்சி தள்ளி விட்ருக்கீங்க. நீங்கள் உங்களை நம்பி உங்களுக்காக காத்துட்டு இருந்தவங்கள நீங்கள் தயதாட்சனே இல்லாமல் பாலத்துலேருந்து பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்ருக்கீங்க. அவ்வளோ கொடூரமான ஆள். வாவ்.
இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ரீபில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்காக காத்துட்டு இல்லை. இங்கே பாருங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஒரு கோஸ்ட் அவங்களுக்கு. நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய துரோகத்துக்கு அப்புறம் யார் திரும்பி போவா? போங்கயா அப்படின்னு போயிட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்க அதுலேருந்து பிழைச்சி வந்ததே பெரிய விஷயம். இப்போ அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அவங்களோட கெரியர், அவங்களோட விக்ட்ரி, அவங்களோட வாழ்க்கை. உங்களை வந்து மன்னிச்சாங்கனாவே பெரிய விஷயம். மன்னிக்கிறாங்களான்னு பாருங்கள். ஷீ இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஹர் லவ். இதுதான் உங்களோட உண்மையான காதல். உங்களுக்கு தெரியும் அது வந்து 6 ஆஃப் கப்ஸ். இட்ஸ் லைக் லவ்வர்ஸ் கார்டு. உங்களோட தெய்வீக காதல் இது. காதலுக்கு தான் பச்சை துரோகம் பண்ணியிருக்கீங்க. உண்மையான ஆளை விட்டுட்டு சரி விடுங்க, உங்களோட தலையெழுத்து யாரால் மாற்ற முடியும்? 3 ஆஃப் காயின்ஸ். காசுக்காக பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் லைக் அ ஒர்க் பிளேஸ் ஃபிளிங். இது வந்து உங்களோட ஒர்க் பிளேஸ் ஃபிளிங். 3 ஆஃப் காயின்ஸ். உங்களோட பொசிஷன், உங்களோட கெரியர், வாட் எவர் இட் இஸ், உங்களோட வாழ்க்கையில் இருக்க ஓட்டையை அடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஃபெமினின் எனர்ஜியோட பிளெஸ்ஸிங்கை யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து லிட்டரலாக வந்து பாலத்துலேருந்து தள்ளி விட்டு போயிருக்கீங்க. உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு வந்து கூட இருந்து உதவி செஞ்சவங்களாம் யாரும் நல்லவங்க கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடித்து இந்த காதலை நீங்கள் இழக்கிறதுக்கு காரணமானவங்க தான் பின்னாடி சதி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களை அழிக்கிறதுக்கு நீங்கள் உள்ளே போய் மாட்டினீங்க. இனிமேல் பிரபஞ்சம்லாம் வரப்போகிறதில்ல. பிரபஞ்சம் திரும்பி கூட பார்க்க போகிறதில்ல உங்களை. 4 ஆஃப் சோர்ட்ஸ். ஷீ இஸ் இன் ரெஸ்ட். உங்களுக்காக காத்துட்ருக்கும் போதில்லை. உங்கள் லைஃப் வந்து அவ்வளோதான், ரெஸ்ட். இனிமேல் பாலைவனத்தில் தான் இருக்க போகிறீங்க. வறண்டு போயிருக்கும் உங்கள் வாழ்க்கை. எதுவுமே இருக்காது. ஒரு சின்ன நம்பிக்கைக்கான விஷயம் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. அதே சமயம் இந்த ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் பாராட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் த கிங் ஆஃப் வான்ஸ். உங்களுக்கு பிரபஞ்சம் நிறையா தடவை இதை புரிய வச்சுருக்காங்க. உங்களுக்கு புரியாது, எனக்கு தெரியாது, இந்த நாடகம்லாம் இங்கே போடணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் ஐ கேன் see through you. உங்களுக்கு பிரபஞ்சம் நிறைய தடவை இதை புரிய வச்சுருக்காங்க. நீங்கள் துரத்திட்டு போகிறது வந்து வெறும் மாயை, அங்கே போகாத. உன்னோட கைடிங் லைட் யாருன்னா டிவைன் ஃபெமினன், சேஸ் ஹர் அப்படின்னு சொல்லுங்க. கேட்கலையே. ஜட்ஜ்மெண்ட். பிரபஞ்சம் கோவம். வாவ், நீங்கள் காலி. சீரியஸ்லி ஐ எம் சேயிங். பிரபஞ்சம் வந்து இங்கே பாருங்கள், பயங்கர உக்கிரமாக இருக்காங்க. கையில் ஒரு தராசு, ஒரு வாள். இந்த தடவை மட்டும் நீ சொதப்புன்னு நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. என்ஜாய், குட் லக். 5 ஆஃப் ஸ்டாப்ஸ். உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் வந்து உங்களோட கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்தாலும் உங்களை வந்து கீழே தள்ளி விடுறது அவங்களோட இன்டென்ஷன். நீங்கள் ஏமாந்தீங்கன்னா உங்களை கீழே தள்ளி விட்டுருவாங்க. உங்கள் கூட அவங்க வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது எதுக்காக? கரியரில் அட்வான்ஸ்மெண்ட், இல்லைனா வந்து அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களோட நீங்கள் இனிமேல் வந்து உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸே இருக்க போகிறதில்ல. ஸோ ஒன்ஸ் அதை அவங்க ரியலைஸ் பண்ணனே, உங்களால் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, உங்களால் அவங்களுக்கு மணி வராது அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த நொடி அவங்களோட சுயரூபத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள என்ன விட்டுட்டு போக மாட்டாங்க, ப்ளா 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 எல்லா ட்ராமாவும் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த தடவை நீங்கள் சொதப்புனீங்க உங்கள் வாழ்க்கை. இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறம் எழுதி வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஒரு டைரி எழுதுகிற பழக்கம் இருந்ததுன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டு, இந்த டைம் எல்லாம். பிரபஞ்சம் என்ன செய்ய போகிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை எடுத்து பாருங்கள். ஏன்னா இந்த எனர்ஜி வந்து ரொம்ப சாதாரணமாக வரல, 2 தடவை வந்துருச்சு. இந்த பிரபஞ்சம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இந்த காதல் வந்து உங்களோட டிவைன் லவ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் துரோகமே பண்ணியிருக்கீங்க. பிரபஞ்சம் அதனால தான் பொங்கிட்டாங்க. நான் அவ்வளோ சொன்னதுக்கப்புறமுமா நீ அதை பண்ணுற அப்படின்னு. நியூ பிகினிங், மதர் ஆஃப் கப்ஸ். நீங்கள் சேஸ் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் வந்து ரொம்ப லோ வைப்ரேஷனில் ஒரு உமன், அவங்கள சூஸ் பண்ணியிருக்கீங்க. எதை விட்டுட்டு ஒரு புது ஆரம்பம். இது வந்து கோல்டன் சீட் வளர்ந்துட்டே இருக்கும். இங்கே இருக்கிறது உங்களுக்கு வந்து குயின் ஆஃப் கப்ஸ், ஒரு தேவதை. அதை விட்டுட்டு தான் நீங்கள் போயிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். இது இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில் வராது. நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் பிரபஞ்சம் என்ன தீர்ப்பு எழுதுவாங்க அந்த கான்செப்டுக்குள்ளே நீங்கள் போகலாம். திருந்தாததும் உங்கள் பிரச்சனை. சொல்கிறது என் கடமை, சொல்லிட்டேன். இது நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். திஸ் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். ஏன்னா 2 ரீடிங்கில் கண்டினியூஸ் இட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இது உங்களோட ரீடிங்காக இல்லையான்னு. இட்ஸ் அ வெரி கிளியர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெசேஜ். கற்றுக்கிட்டா கற்றுக்கோங்க, கற்றுக்கலனா இழப்பு உங்களுக்கு தான். ஃபெமினினுக்கு பார்க்குற ஃபெமினின், யூ ராக். ப்ளீஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள். கொஞ்சம் கூட இந்த பர்சனுக்கு கருணை காட்டணும்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது. ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். ஏன்னா உங்களுக்கு ஒரு புது ஆரம்பம் இங்கே பிரபஞ்சம் வந்து ரொம்ப செக்யூர்டாக வச்சுருக்காங்க. இந்த பர்சன் என்றைக்கு உங்களை விட்டுட்டு இந்த காமிக் எனர்ஜி சூஸ் பண்ணாங்கன்னு அன்றைக்கி அவங்க வாழ்க்கை அழிவை நோக்கி போக ஆரம்பிச்சிடுச்சு. அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணதுக்கு காரணம் பேரழிவிலேருந்து காப்பாற்ற தான். இது வந்து உங்களை காப்பாற்றி இங்கே கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு இல்லை. திஸ் தே வாண்ட் டு செக்யூர். ஏன்னா அந்த சோலும் வந்து இட்ஸ் லைக் எ டிவைன் சோல். எல்லாம் வந்து
இட்ஸ் அ டிவைன் பீயிங், இட்ஸ் லைக் அ ஃபாலன் ட்வின், இல்லைனா வந்து ஃபாலன் ஏஞ்சல் அந்த மாதிரி. ஸோ பிரபஞ்சம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து பேரழிவுக்கு போக விடாமல் தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அடுத்த பிறவி வந்து இன்னும் மோசமாக இருக்கும் அதுக்காக. பட் அதை புரிஞ்சிக்கல அப்படின்னா இட்ஸ் லைக் தேர் கர்மா. நீங்கள் சூப்பர், நீங்கள் போகிற பாதையில் போயிட்டே இருங்க. உங்களோட காதல் உங்ககிட்ட வந்து கையை சேரும். உங்கள் காதல் இது இல்லை ஃபார் ஷோர். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.